கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஜீவனையும் பலனையும் சுகத்தையும் கொடுத்து இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கவும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியான ஒரு இருதயத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த திருவிருந்த நாளிலே அதுக்கேற்றவாறு கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் வாசிக்கலாம் முடிந்தால் 12ஆம் அதிகாரம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். Matthew's Gospel chapter 11. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. கவனிங்கள். Matthew's Gospel chapter 12 verse 32. இயேசு சொன்ன வார்த்தை, மனுஷகுமாரனுக்கு விரோதமாக சொன்னால், அதே வசனத்தில் எவனாயிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசின வார்த்தைகள் வேதத்திலே எத்தனையோ பேர் கர்த்தருக்கு விரோதமாக பேசின காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு தன்னுடைய ஜீவிய காலத்தில் எவனாயிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினார் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் முடிந்தால் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இதே வசனம் மார்க்கு 3:22-30 கூட பார்க்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 14-23. கமிங் டு த பாயிண்ட், குறிப்புக்கு வருகிறேன். இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று சொல்லும் பொழுது, மார்க்கு சுவிசேஷம் 3:22-30 வரைக்கும் பார்த்தா அங்கேயும் இதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்காவிலும் நாம் அதை பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் 14-23. நான் இந்த பகுதியை யோசித்து தியானித்து கொண்டிருந்த பொழுது, அன்பார்டனபிள் சின், செய்தியின் தலைப்பு அன்பார்டனபிள் சின், அதாவது மன்னிக்க முடியாத ஒரு பாவம். This is not the words of saints or prophets or apostles. Jesus himself told about the Holy Spirit. அவரே சொல்றார், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. நாம் இதை எள்ளி நகையாடுகிறவர்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பேசுகிறவர்களையும் நான் பார்த்துருக்கிறேன். என்ன பரிசுத்த ஆவி சொல்றீங்க, ஏதேதோ கத்துறீங்களே, ஏதேதோ ஒன்றும் புரியலையே, இஷ்டத்துக்கு பேசுறீங்களே, இப்படி இருக்குதா
எந்த மதத்திலேயாவது இப்படி இருக்குதா என்று ஆர்கியூ பண்ணுறவர்கள் உண்டு. இந்த பரிசுத்தாவி கிடைக்கலன்னு சொல்லி சிலர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். I don't want to tell them names of the denomination. But God is still working in that denomination. பெரிய ஒரு லீடர்ஷிப் உலகம் முழுவதும் காணப்பட்டது. ஆந்திராவிலும் சென்னையிலும் உலகம் முழுவதிலும் நல்ல பெரிய ஸ்தாபகர். But he didn't receive. He waited upon the Lord, but he didn't receive the Holy Spirit. By the grace of God, நமக்கெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பெரிய லீடர், ஃபவுண்டர் ஆஃப் த சர்ச், ஒன் டினாமினேஷன். ரொம்ப ஆழமான சபை அது. ரொம்ப ஒரு பரிசுத்தவான் என்று நாம் சொல்ல முடியும். நான் அவரை நேரடியாக பார்த்திருக்கிறேன். அதனாலே அவருக்கும் அது கிடைக்கவில்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைப்பது ஒரு பெரிய கிருபை. எங்கள் ஃபேமிலியிலேயே பெரியவங்களுக்கு ரொம்ப நாள் பொறுத்து தான் கிடைச்சிது. இமீடியட்டாக கிடைக்கல. வெயிட்டட் upon the Lord, but they didn't receive the Holy Spirit with speaking in tongues. Only very very later days. ரொம்ப வயசான காலத்தில் தான் அவருக்கு கிடைச்சது. வேற யாரும் இல்லை, பாஸ்டர் சாம் சுந்தரத்துடைய தகப்பனாரை நான் சொல்லுகிறேன். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், காத்திருப்பு இருந்து அதுக்கு தான் டேரிங் மீட்டிங் வைப்பாங்க சாட்டர்டேஸ் எல்லா சபைகளிலும். பெண்டிகாஸ்டல் வேர்ல்டில் டேரிங் மீட்டிங். நீங்கள் போய் மேலறையில் போய் காத்திருங்கள். இடி முழுக்கம் போல, காற்று போல, விண்டு இப்படியாக உங்களை தாக்கும். அப்பொழுது பலவிதமான பேர் பலவிதமான பாஷைகளால் நிரப்பி பேசினார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் இதில் நாம் வாசிக்கிறோம். நான் இந்த வசனத்தை யோசித்து படித்து கொண்டிருந்த பொழுது, பரிசுத்த மன்னிக்கப்படும் ஆவியானவருக்கு விரோதமாய் தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. பிஃபோர் தி ஹோலி பிளாஸ்பீமர், தூஷிக்கிறவன், பேசுகிறவன், இவர்களெல்லாம் they come under the unpardonable sin. இந்த திருவிருந்த நாளிலே நீங்களும் நானும் நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டானால் யோசிக்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை நான் பற்றி ஆழ்ந்து தியானித்து கொண்டு இருந்த பொழுது, இயேசு இருக்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவி அருளப்படவில்லை. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், அந்த இடத்துல பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்று எழுதியிருக்கும். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். யோவான் 7:38 வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினாலே, என்ன வசனம் அது? 39 சொல்றாரு, பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா verse 38 இருக்கும், தமிழ்ல 39. பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்படியானால் இஸ் ஒரு டிஃபரண்ட் சப்ஜெக்ட். ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம், வரைக்கு ஆயத்தமாக இருந்து பரலோகம் போய் சேருவது. வெரி சிம்பிள். ஆனால் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் they waited but they didn't get the Holy Spirit.
வெரி வெரி பிக் டினாமினேஷன்ஸ். உலகத்திலே லண்டனில் ஆரம்பிச்சது பேப்டிஸ்ட் சர்ச். பக்ப்ரூக்னு ஒரு கிராமத்தில், அந்த இடத்த போய் நான் பார்த்தேன். அந்த இடத்த ஆரம்பித்த அந்த ஃபவுண்டரை பார்த்தேன். ஃபவுண்டர் ஆரம்பித்த அந்த இவ்வளோ தான் நம்ம உட்காந்துருக்கிற இந்த ஹால் தான். ரொம்ப ஓல்டு பில்டிங், எல்லாம் உடனில் செஞ்சுருந்தது. பக்ப்ரூக் அந்த இடத்துல பேப்டிஸ்ட் சர்ச்சில், அங்கே தான் அவங்களுக்கு முதலாவது பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைச்சது. ரொம்ப வருஷமாக காத்திருந்தாங்க. நீங்கள் சில வேத விற்பனர்கள், ஸ்காலர்ஸ் ஆஃப் த பைபிள், நம்மளுடைய 20th century 19th centuryலாம் படிச்சிங்கன்னா 1817லாம் பேப்டிஸ்ட் சர்ச்சுடைய தாட்ஸ் ஆர் வெரி டீப். அது ஆல்சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்படியாக நான் இதை பேசுகிறேன். அதுபோல் பல டினாமினேஷன் இருக்குது. அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். இங்கே கூட காஸ்பல் ஹால்னு ஒன்று இருக்குது பக்கத்தில். அது அந்த டினாமினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆழமான வசனங்கள். தே ஆர் சேச்சுரேட்டட் இன் த வேர்ட் ஆஃப் காட். அப்படி ஊறி இருப்பாங்க. நீங்களும் நானும் அந்த அளவுக்கு இருக்க மாட்டோம். ஆனால் அவங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய குறிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்கும். பட் they did not receive the Holy Spirit. ஆவியானுடைய கிரியையினாலே உலகத்திலே கர்த்தர் ஜனங்களை ரட்சிக்கிறார். அது ஆவியானுடைய கிரியை, இந்த ஆவியான் ஆக்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் கிரியை. ஆனால் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுகிறது ஒரு தனி அனுபவம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. கிடைத்த நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். கிடைக்காட்டி கூட கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். அது என்னன்னு கர்த்தர் மறுமையில் தான் நமக்கு பதில் கொடுப்பார். அதை குறித்து இது நான் விளக்கவில்லை. வாட் இஸ் அன்பார்டனபிள் சின்? Why it is unpardonable sin? How does it relate to our life? நம்முடைய ஜீவித்திலே இந்த அன்பார்டனபிள், மன்னிக்க முடியாத, கர்த்தர் மன்னிக்க முடியாத சில காரியங்கள் இருக்குதான்னு யோசிக்கிறோம். இங்கே பரிசுத்தாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். எவனாகிலும் 12:32. மத்தேயு 12:32. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. மன்னிக்கப்படும். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு அன்பார்டனபிள் சின். 3 கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வியை நான் சற்று விலக்கி வைக்கிறேன், தள்ளி வைக்கிறேன். அதுவே அந்த 3 கேள்வியே ஒரு சின்ன செய்தி தான். வாட் இஸ் அன்பார்டனபிள் சின்? Why it is unpardonable sin? How does it relate to our life, spiritual life? அது எந்த அளவில் நமக்கு சம்பந்தப்படுத்தப்படுகிறது ஜீவியத்தில், மனுஷத்திலும் குடும்பத்திலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில். அது ஒரு விதமான ஒரு ஆங்கிள், ஒரு விதமான ஒரு போர்ஷன். ஆனால் நான் அந்த வசனத்தை சற்று யோசித்து படித்து கொண்டிருந்த பொழுது, there were 3 kings, very example. 3 ராஜாக்கள் அன்பார்டனபிள் சின்குள்ள சிக்கி தவித்தார்கள். அதையாக்க இந்த காலவெளியிலே நான் செய்தியாக நான் உங்களோடு பேசுகிறேன். இயேசு சொன்ன வார்த்தை மன்னிப்பே கிடையாது. அதுபோல மன்னிப்பே பெறாத 3 ராஜாக்கள் வேதத்திலே காணப்பட்டார்கள். நடந்த சம்பவம் நீங்களும் நானும் படிக்கிறோம். அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் இந்த திருவந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு
எச்சரிப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அப்படி ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுதுதான் ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்ற பிறகு நமக்குள்ளே நல்ல ஃப்ரூட், ஆவியின் கனி நமக்கு வருது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஆனால் இன்றைக்கு நான் பேச போகிறது அந்த தலைப்பை சொல்வேனானால், கிங் ஃபாரோ, 3 ராஜாக்கள் அன்பார்டனபிள் சின், மன்னிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில அல்லது அந்த பாவத்துக்குள்ளே அவர்கள் காணப்பட்டார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் படித்து யோசித்து தியானித்து கொண்டு இருந்த பொழுது இந்த இயேசு சொன்ன இந்த வார்த்தை, மன்னிப்பு கிடை எவனாகிலும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படும். அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படாது, மன்னிக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. முதலாவது கிங் ஃபாரோ, முதலாவது எக்ஸோடஸ் சாப்டர் 1 to 14, 1ஆம் அதிகாரம் யாத்திராமத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் முழுவதும் வீட்டில் போய் படியுங்க. நம்ம எல்லாருக்கும் சம்பவங்கள் தெரியும். 12 வாதைகள், அந்த 12 வாதைகளும் 12 தெய்வங்கள், 10 வாதைகளும் 10 தெய்வங்களாக காணப்பட்டது. ஒவ்வொரு வாதையும் அவங்க வர்ஷிப் பண்ண அந்த கடவுள் யார்? எகிப்சியன்ஸ், எகிப்தியர்கள், பார்வோன் என்ற தலைவன் மூலமாக அல்லது ஜனங்கள் எல்லாமே அந்த வாதைக்குள்ளே காணப்பட்ட இயேசு தேவன் அந்த வாதையை கொண்டுதான் அவர்களை சந்திக்கும்படியாக பார்த்தார், முடியவில்லை. ஆனால் இந்த இடத்துல இந்த 14 அதிகாரத்தை நான் வாசித்து நம்ம எல்லாரும் தெரிந்த சம்பவத்தை நான் பேசுகிறேன். இதில் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த ட்ரூ காட், இந்த 10 வாதைகளும் 10 தெய்வங்களை காட்டுகிறது. எகிப்திலே உள்ள 10 தெய்வங்கள். அது என்னுடைய சப்ஜெக்ட் அல்ல. ஆனாலும் தேவன் தன்னுடைய மிரக்கிள், அற்புதத்தை, விடுதலையை he demonstrated in the land of Egypt. He demonstrated, அவர் செய்து காண்பித்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்டனபிள் சின் என்ற தலைப்பிலே நாம் வசனத்தை தியானிக்கிறோம். இந்த மன்னிக்க முடியாத இந்த பாவத்திலே முதலாவது சிக்கி கொண்டது, தவித்து சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் அவன் காணப்பட்ட ஒரு ராஜா ஒன்று உண்டானால் அவன் பார்வோன் ராஜா. அந்த இடத்துல அவனை குறித்து நாம் பார்ப்போமானால் வசனத்திலே ஒவ்வொரு இதிலும் பார்ப்போம். அந்த வசனத்திலே டிட்டர்மைண்ட் டு டிலே, தீர்மானம், அவன் எடுத்த தீர்மானத்தினாலே கர்த்தருடைய கிரியை மிக தாமதமாக காணப்பட்டது. அவன் எடுத்த தீர்மானம், என்ன தீர்மானம் எடுத்தான்? He never let go Israel. இஸ்ரவேலை அவன் வெளியே, இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே விடலை. அந்த டிட்டர்மினேஷன், டிட்டர்மைண்ட், அந்த தீர்மானத்துல அவன் உறுதியாக இருந்தபடினாலே அவன் கர்த்தருடைய அந்த கிரியை ரொம்ப லேட்டா நடந்தது. இந்த திருவந்த நாளிலே பார்வோனை குறித்து நாம் தியானித்தாலும் சில நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சில தீர்மானங்களிலே நாம் விடாப்பிடியாக காணப்படுவோம். நோ நோ நோ, நாட் அட் ஆல், முடியாது, நான் செய்ய மாட்டேன், நான் இறங்கி வர மாட்டேன், நான் ஒத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி
வெளியே சொல்லாவிட்டாலும் உள்ளுக்குள்ளே இருமாப்போடு வைராக்கியத்தோடு நாம் காணப்படுவோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விஷயத்திலே பார்வோன் ராஜா கிருபையின் காலத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு எச்சரிப்பாய் காணப்படுகிறார். வீட்டிலே உள்ள சூழ்நிலையானாலும், அலுவலகத்திலே உள்ள சூழ்நிலையானாலும், மினிஸ்ட்ரி அஃபேர் ஊழியத்தின் பாதையானாலும், நாம் சில இடங்களிலே ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு தீர்மானத்தோடு இருப்போம். அதை நல்லா உட்காந்து பார்த்தீங்கன்னா ஆவியானவரோடு ஒத்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் என் உள்ளத்தில் நல்லா தெரியும், நோ இதை விடக்கூடாது, இதை நடத்தக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் என்னுடைய விருப்பம்தான், என் இஷ்டம்தான். சம்திங் லைக் ஃபேரோஸ் ஆட்டிடியூட். அந்த பார்வோன் என்னென்ன அவன் துணிஞ்சு செஞ்சானோ அதுபோல சில இடங்களில் நாம் அறிந்தோ அறியாமலோ முழு நேர ஊழியக்காரனாக இருக்கலாம், லீடர்ஸ் ஆஃப் த சர்ச்சாக இருக்கலாம், pastors of the church, anybody else, those who are washed by the blood of Jesus, sometimes we may be in wrong determination. தவறான ஒரு முறையில் ஒரு தீர்மானத்தில் இருப்போம். இவனை அவன் மோசே எவ்வளோ கேட்குறான், அந்த இஸ்ரேல் ஜனங்களை நான் விட முடியாது. காரணம் என்ன? அவனுக்கு நல்ல ஒரு பவர் இருக்குது, நல்ல ஒரு அதிகாரம் இருக்கிறது, நல்ல ஒரு ஆர்மி இருக்காங்க. அங்கே உள்ள ப்ரீஸ்ட், அந்த தெய்வத்தை வழிகாட்டுகிற அங்கே உள்ள ப்ரீஸ்ட், அந்த ஈஜிப்சியன் ப்ரீஸ்ட், நாட் இன் இஸ்ரேல். ஐ எம் டாக்கிங் அபவுட் தி காட்ஸ் பீப்புள். ஐ எம் டாக்கிங் அபவுட் த லேண்ட் ஆஃப் ப்ரீஸ்ட் இன் ஈஜிப்ட். அந்த லேண்டில் இருக்கிற, அந்த எகிப்தில் இருக்கிற ப்ரீஸ்ட், அந்த அந்நிய தெய்வங்களை நடத்துகிற அந்த குருமார்கள், ப்ரீஸ்ட், மெஜிஷியன்ஸ். பார்வோன் கையில் மந்திரவாதிகள் இருந்தது, மெஜிஷியன்ஸ். இதெல்லாம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் வசனம் முடிய 14ஆம் அதிகாரம் முடிய வாசிப்போம். பொறுமையாக வாசித்து தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். நல்ல ஒரு வாரியர்ஸ், போர் சேவர்கள் காணப்பட்டாங்க, நிறைய பேர் இருந்தாங்க, எத்தனையோ கால ஆட்கள் இருந்தாங்க. இதெல்லாம் அவன் கையிலே வைத்திருந்தபடினாலே அவன் நல்ல ஒரு இருதயத்திலே மேட்டிமையானான். வெளியே தெரியாது, ஓ கிங் ஆஃப் த ஈஜிப்ட், எகிப்தினுடைய ராஜா பார்வோன். அப்படியானால் கவனிங்கள், எகிப்தில் எத்தனையோ ராஜாக்கள் ஆண்டாங்க. எல்லா ராஜாக்களும் ஒரு அடமொழி உண்டு. பார்வோன் நம்ம நினைப்போம் ஒன்று, நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா தெரியும், தேர் வேர் லாட் ஆஃப் ஃபேரோஸ். ஒவ்வொரு காலத்தில் அந்த ஈஜிப்தில் எந்தெந்த தலைவன் ராஜாவும் ஆகிறானோ, கிங்ஷிப் வரானோ, இஸ் கால்டு ஃபேரோ. அவன் ஒரு பார்வோனாக அவன் காணப்படுகிறான். அந்த அடைமொழியிலே அவனுடைய இருதயம் ரொம்ப கடினமாக காணப்பட்டது. இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் முடிய பார்த்தால் நியர்லி 18 டைம்ஸ், 18 தடவை பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது என்று நீங்க நோட் பண்ணி பாருங்க. 18 முறை அவனுடைய இருதயம் ரொம்ப ஹார்டா இருந்தது. ரொம்ப வெரி 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 கஷ்டமான ஒரு பாதை. இப்படி கடினப்பட்டு இருக்கும் பொழுதுதான் between God and Pharaoh the contest, அங்கே உள்ள ஒரு போட்டி அதிகமாக காணப்பட்டது. தேவனுக்கும் யெகோவாவின் தேவனுக்கும் பார்வோனுக்கும் ஒரு பெரிய கான்டெஸ்ட்னா நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு பந்தயம்னு வச்சுங்களேன், ஓட்டப்பந்தயம், இதை ஒரு போட்டி.
நீயா நானா பார்த்துடலாம், உங்க கடவுளா என் கடவுளான்னு பார்த்துடலான்னு அவன் அந்த 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 அளவுக்கு அவன் தள்ளப்பட்டான். ஏன் ஏன் இதை சொல்லுகிறேன்? அன்பார்டனபிள் சின், மன்னிக்க முடியாத ஒரு பாவத்துக்குள்ள அவன் போயிட்டான். ஆதாரம் வேண்டுமானால் நிறைய வசனம் இருக்கிறது. ஒரு வசனத்தை முக்கியப்படுத்துகிறேன். யாத்திராமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராமத்தின் புஸ்தகம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். இஸ்ரவேலை போக விடுவதில்லை. அவன் வந்து இஸ்ரவேலை, who is the Lord? இங்கிலீஷ் பைபிள்ல who is the Lordன்னு இருக்கும். நீங்க நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். who is the, அதை கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை, போக விட கர்த்தரின் வார்த்தை கேட்பதற்கு அவர் யார்? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? வீட்டை சொல்றோமா இல்லையா? சொல்றீங்களேன். மனைவி நச்சரிப்பாங்க, புருஷன் நச்சரிப்பாரு, பிள்ளைங்க நச்சரிக்கும், வேண்டாத விவாதங்கள் வீட்டுக்குள்ள வரும். நீ சொல்லி நான் கேட்கணுமா? நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது? அப்படியானால் செவடங்காதுல சங்கு ஊதுற மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த வசனத்தை முடிஞ்சாலும் வாசிக்கலாம். சங்கீதம் 50 செவிட்டு வாசிக்க முடியுமானால் வாசியுங்கள். 56:7 வரும். சாம் முடியுமானால் வாசியுங்கள். அந்த இடத்துல வினோதமாய் பாம்பாட்டி வினோதமாய் ஊதினாலும் 56-57 வரும் நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப தேடிக்கொண்டு இருந்தேன் அந்த வசனத்தை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாம்பாட்டி வினோதம் 58 5வது வசனம். பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள். செவிட்டு விரியன். ஆமென். ஃபாரோ லைக் எ செவிட்டு விரியன். பார்வோன் ஒரு செவிட்டு விரியன் போல காணப்பட்டான். ஏன்? வினோதமாய் ஊதினாலும் அப்படியே அமைதியா இருக்குது. விதவிதமாக கர்த்தர் 10 வாதைகள் மூலமாக சந்தித்தார். அந்த வினோதமாக பாம்பாட்டிகள் வினோதமாக ஊதினாலும் என்று சொல்லும்பொழுது இயேசுவை நான் அந்த அளவுக்கு கர்த்தரை அந்த அளவுக்கு ஒப்பிட்டு பேசவில்லை. உதாரணத்துக்கு நான் விளங்கும்படியாக பேசுகிறேன். அந்த இடத்துல விதவிதமாக கர்த்தர் சந்தித்து பார்க்கிறார். அந்த நைல் நதியெல்லாம் ரத்தமா மாறுது, வண்டுகள் வருது, வெட்டுக்கிளிகள் வருது, பேன்கள் வருது, 10 எத்தனையோ வாதைகள், 10 வாதைகள் விதவிதமா வந்தது. இந்த கடைசியா தலைச்சன் பிள்ளை சங்கார் ஃபர்ஸ்ட் பார்ன், அதில் தான் அவன் ஆடிடுறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாம்பாட்டிகள் வினோதமாக, அதாவது நீங்க சிலருக்கு எது வேணா விதவிதமாக சொல்லி பாருங்க, இறங்கி வரமாட்டாங்க. அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. அவங்க என்ன தீர்மானம் பண்ணியிருக்காங்களோ, அவங்க குடும்பத்தில் என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறாங்களோ, சபையில் எப்படி தீர்மானம் எடுத்திருக்கிறார்களோ, கர்த்தர் பேசினாலும் அந்த ஊழியக்காரன் வணங்கி வர மாட்டான். கர்த்தரே இறங்கி வந்தாலும் அந்த லீடர் cannot come down. என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் ஊழியக்காரர்கள் இறங்கி வராத சந்தர்ப்பங்களை என்னுடைய மாம்ச கண்ணினாலே நான் பார்த்தவன். I don't want to mention the names of the servants of God. I am not against them. I am not backbiting. இந்த மாதிரி இருக்குது. வீட்டிலையும் இருக்குது, வேலை ஸ்தலத்திலையும் இருக்குது, ஊழியத்திலையும் இருக்குது. இப்படிப்பட்ட கடினமான ஒரு இருதயம். ரட்சிக்கப்பட்டவங்களா? எஸ், saved people, taken baptism, ஊழியம் செய்யலாம்,
இதெல்லாம் நான் கேட்டு கேட்டு பார்த்து 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 நான் என்னை எத்தனையோ இடங்களில் திருத்தி இருக்கிறேன், ரிஃபைன் பண்ணியிருக்கிறேன் என் லைஃப்பை. விட்டுடலாம், இது வேணாம் அது வேணாம், எதுக்கு போராடணும், எதுக்கு டிக் ஃபார் டாக், பதிலுக்கு பதில் நிற்கணும், எதுக்கு எதிர்த்து நிற்கணும், இதெல்லாம் வேண்டாம். நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம், ஏன் ஞானஸ்நானம் எடுத்தோம், ஏன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், நமக்கு அந்த ஃப்ரூட் கொடுத்திருக்கிறார். ஆவின் கனியோ மிகுந்த சமாதானம், சந்தோஷம், அன்பு. கலாத்தியர் 5:22-23 நமக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆஃப்டர் பேப்டிசம், ஆஃப்டர் சால்வேஷன், ஆஃப்டர் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், we have to practice the love of God, we have to practice the peace of God, we have to practice the loving kindness. அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், நானும் பண்ணணும், நீங்களும் பண்ணணும். இது கேட்டுக்கொண்டது யாரானாலும். இந்த பார்வோன் கீழ்ப்படியவில்லை. அந்த 5ஆம் வசனம் 2ஆம் வசனம் எதை காட்டுகிறது? அவன் சொல்றான், கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கேட்பேன். அதாவது கர்த்தரின் வார்த்தை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன். நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம்? பேதுரு தான் மறுதளிச்சான்னு சொல்லுவோம் எல்லா பிரசங்கத்திலையும். நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம்? அவன் சொல்றான், அந்த குளிர் காஞ்சி அவர் அறியேன்னு சொல்றான்ல, தமிழ் வார்த்தையை சொல்றான், நான் அவரை அறியேன். அதுபோல எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக அந்த பார்வோன் சொல்றான், நான் அறியேன். அவர் யார்? அறியேன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. இஸ்ரவேலை நான் போக விடுவதில்லை. அப்படியானால் தேவன் மிகுதியாக மல்டிபிள் டைம்ஸ் மிகுதியாக மிரக்கல் பண்ணுவார். நல்லா புரிஞ்சுங்க. வைட்டல் பாயிண்ட் ஒன்னொன்னும் வாசிக்கலாம். 11:9 எக்ஸோடஸ் சாப்டர் 11:9. கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்திலே என் அற்புதங்கள் அநேகமாகும்படி என் அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லி இருந்தார். இங்கிலீஷ் பைபிள்ல மல்டிப்ளைஸ் இருக்கும். மல்டிப்ளை, ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன் ஒரு அதிகமா, அதாவது நிறைய மிகுதியான அற்புதங்கள். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எக்ஸோடஸ் 7:3, அதாவது யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசியுங்கள். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்திலே என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். மிகுதியாய் எங்க? லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட். மிகுதியாய் நடப்பிப்பேன். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 9:16 எக்ஸோடஸ் 9:16. இந்த 3 வசனத்தை யோசியுங்கள். 11:9, 7:3, 9:16. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாய கர்த்தருக்கு உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான். 9:16 வாசிங்க. 9:16 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போமானால், என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும், என்னுடைய வல்லமையை உன்னிடத்திலே காண்பிக்கும்படியாகவும், என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தி என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும். இங்கிலீஷ் பைபிள்ல மல்டிப்ளைன்னு இருக்கும். அது வேற ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ல படிச்சீங்கன்னா தெரியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் யார்? Who is this God? அவர் யார்? அந்த தேவன் யார்?
இவருக்கு நான் ஏன் செவி கொடுக்கணும்? அநேக அற்புத அடையாளங்கள் யாருக்கு செய்வார்னா, இருதயத்தில் கடினம் உள்ளவர்களுக்கு. ரொம்ப கஷ்டமான வார்த்தை இது. நம்ம கர்த்தர் உங்களுடைய வீட்டையும் என்னுடைய வீட்டையும் ஊழியத்தின் பாதையும் நம்மளுடைய பர்சனல் லைஃப், நம்மளுடைய ஃபேமிலி லைஃப்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க இந்த வசனத்தை பார்வனோட. எந்தெந்த இடத்துல கர்த்தர் மிகுதியாக அற்புதம் செஞ்சிருக்காருன்னு யோசிங்க. கர்த்தாவே அற்புதம் செய்ய மாட்டீரா, இறங்க மாட்டீரா, இந்த விஷயத்திலே நீர் ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா என்று கெஞ்சுவோம், கூப்பாடு போடுவோம். எஸ், உண்மைதான், நோ நோ டவுட். ஆனால் ஏன் கர்த்தர் மல்டிபிள் டைம்ஸ், அநேக முறை, அடிக்கடியாக, மிகுதியாக ஒரு மிரக்கல் செய்ய காரணம் என்ன? ஹார்டன் ஹார்ட், ஒரு இருதயம் கடினமாய் இருக்கிறபடினாலே உங்க வீட்டுக்குள்ள நீங்கள் கண்டுபிடிக்காத அளவுக்கு கர்த்தர் காலையிலும் மாலையிலும் இரவிலும் எதுவுமே சேதமடையாதபடிக்கு உங்களுக்கு அவர் இன்விசிபிள் மிராக்கிள், அதிரசனமான அற்புதத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இட்ஸ் a very valuable vital point. அந்த கடினமான இருதயம் இருக்கிறவர்களோடு you cannot live with them, you cannot talk with them, you cannot go along with them. ஏன்? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நடத்துகிற விதம் வேற, இந்த கடினமான இருதயம் இருக்கிற ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிற கடினமான இருதயம் உள்ளவர்களிடத்துல கர்த்தர் டீல் பண்றது வேற. இது வாட் ஐ எம் டெல்லிங் இஸ் வெரி ப்ராக்டிக்கல். அந்த வழியாக போகிறவர்களுக்கு தான் தெரியும். ஐ ஹவ் கம் அக்ராஸ் இந்த ப்ரேயர் ஹவுஸ், ஜெப வீட்டிலே நான் அதை கடந்து வந்திருக்கிறேன். யூ கேனாட் டாலரேட். ரொம்ப ரொம்ப அட்டமெண்ட்டாக இருப்பாங்க. ஐ எம் டாக்கிங் அபவுட் தி சர்வன்ட்ஸ் ஆஃப் காட். ஜெப வீட்டில், ப்ரேயர் ஹவுஸில் நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த 2 லீடர்ஸ். ஜென்ரலாக நான் பேசுகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருமாப்பும் அந்த டிட்டர்மினேஷன், அந்த அந்த அவங்க தான் நான் சொல்கிறது தான், பார்வோன் சொல்கிறது தான், நான் சொல்கிறது தான் நிற்கணும், இப்படி தான் செய்யணும் என்று இருக்கிறபடினாலே கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ளே, அந்த குறிப்பிட்ட வீட்டுக்குள்ளே, உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற, சர்வலோகத்திலே ரட்சிக்கப்பட்டு இருக்கிற எல்லா குடும்பங்களில் யார் யார் கடின இருதயம் உள்ளவர்களோடு ஆஃப்டர் சால்வேஷன், ஆஃப்டர் பேப்டிசம், ஆஃப்டர் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் இப்படி இருக்கிறவர்களுக்கு அந்த குடும்பம் உடையாதபடி, சேதமாகாதபடி கர்த்தர் மல்டிபிள் மிராக்கிள் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, ஐ எம் டாக்கிங் ஆன் பேஸ்ட் ஆன் வேர்ட் ஆஃப் காட். வசனத்தை வைத்து நான் பேசுகிறேன். அதனாலையும் பார்த்துருக்கிறேன். சில இது நாங்கள் இருக்கிற ஊழியத்தின் பாதியிலே கெனாட் டாலரேட். ஐயோ, நான் நைட்டு 12 மணி 1 மணிக்கெல்லாம் போயிருக்கிறேன் அந்த வீட்டுக்கு. தட் மேன் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி த்ரோ த பம்பிங் ஸ்டவ். அந்த காலத்தில் கேஸ் ஸ்டவ்லாம் கிடையாது, பம்பிங் ஸ்டவ் தான் இருக்கும். கெரோஸ் பம்பிங் ஸ்டவ் இருக்கும். அதெல்லாம் அதை அதெல்லாம் இன்னும் என் கண்ணில். I went with Pastor Sundaram and Pastor Sam Sundaram. We didn't tolerate. எங்களால் தாங்க முடியல. நானும் அதை வாட்ச் பண்ணி தான் இருந்தேன். அது மாதிரி there are some families after salvation, after taken baptism, number of families. அந்த அம்மா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. நுங்கம்பாக்கத்தில் வீடு, நான் பேரெல்லாம் சொல்லலை, ஏரியா மட்டும்தான் சொல்கிறேன். நுங்கம்பாக்கத்தில் வீடு.
சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே அந்த அம்மாவுக்கு அடின்னு அடி. மலையாள ஃபேமிலி, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனாலும் அந்த அம்மா ஒரு ப்ரேயர்ஃபுல் லேடி. எங்களுடைய பிரான்ச்சுக்கு அட்டன் பண்ணுவாங்க. மாம்பழத்தை என்னுடைய தகப்பனார் மாம்பழம் பிரான்ச் பாஸ்டராக இருக்கும் பொழுது ஷி யூஸ் டு அட்டன். அப்புறம் அதுக்கப்புறம் தலைமை சபைக்கு வந்தாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார், பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். பிள்ளைகள் எல்லாம் அப்ராடில் வேலை செய்திப்போம். ஏன் நான் சொல்கிறேன், there are brothers and sisters like pharaohs. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்டனபிள் சின். ஏன் அன்பார்டனபிள் சின்னா, அவன் பார்வோன் தான் நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? Who is this Lord? இந்த கர்த்தர் யார்? அந்த அளவுக்கு அவன் வைராக்கியமா இருந்தாங்க. நான் கர்த்தரை அறியேன். அதாவது எல்லா விதமான மல்டிபிள் மிரக்கல் நடந்தது. எகிப்துல மல்டிபிள் மிரக்கல். இஸ்ரேல் ஜனங்க பார்க்குறாங்க, அதை புறஜாதியால் பார்க்குறாங்க, ஈஜிப்சியன் பார்க்குறாங்க. அதுபோல் உங்கள் வீட்டுக்குள்ள உங்களை சுற்றிலும் உங்களுக்கு தெரியாம, உங்களுடைய உணர்வுக்கு தெரியாமல் கிருபையின் காலத்திலே அநேக மிகுதியான அற்புதங்கள் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறபடினாலே உங்களுடைய குடும்பம் மிகுதியாக பாதுகாக்கப்படுகிறது. This is a prophetical utterance for some people. யாரும் இந்த செய்தியை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, பார்க்கிறார்களோ, இது ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மல்டிபிள் மிரக்கல் நடந்தது போல, யார் யார் கடின இருதயம் உள்ளவர்கள் வீட்டில் இருக்கிறார்களோ, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், அதரியப்பட வேண்டாம். அந்த மல்டிபிள் அநேக மிகுதியான அற்புதங்கள் மூலமாக உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும், உங்களுடைய ப்ராப்பர்ட்டியோ, உங்களுடைய பர்சனல் உடைமைகளோ, உங்களுடைய பொருட்களோ, உங்களுடைய ஃபைனான்ஸ் மேட்டரோ, எல்லாவற்றையும் கர்த்தர் அதிசயமாக அதிரசனமான அது இன்விசிபிள் மிரக்கிள் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக கிங் சால், 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை நேரமில்லை, வீட்டில் போய் வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். அவன் துணிகரம் கொண்டான் என்று எழுதப்பட்டு, துணிகரம் கொண்டு, அப்படியானால் ஒரு பிரீஸ்ட் தனக்கு அடாத வழக்கில் அவன் தலையிடுறான். அவனுடைய ஜாப் இல்லை. இங்கிலீஷில் ஈஸியாக சொல்லுவோம், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் சொல்லுவோம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். அங்கே சாமுவேல் பலி செலுத்துவதற்கு வருவது காத்து கொண்டு இருந்து அவன் அதில் பொறுமையாக இல்லை. அது மட்டுமல்லாமல் 3 தரம் அவன் சவுலை கொலை பண்ணுவதற்கு அவன் எத்தனைத்து இருந்தான். 3 times. மன்னிக்கவும், தாவீதை கொலை பண்ணுவதற்கு அவன் எத்தனைத்து இருந்தான். அந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் நன்றாக பார்த்தீர்களானால், நான் வாசித்த பகுதியில் வாசியுங்கள். 13ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், நான் முதல்ல சொன்னேன். அதில் துணிகரம் கொண்டு, அதாவது 12ஆம் வசனம் வாசியுங்கள். 13:12. எஸ். கில்காலிலே பெலிஸ்தர் தனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகனபடியே செலுத்தினான். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, தனக்கு அடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயுடைய காதை பிடித்து இழுக்கிறது போல என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரீஸ்ட் வேலையை பிரீஸ்ட் செய்யணும், கிங்ஷிப் அவன் வேலையை அவன் பார்க்கணும். அதுதான் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறேன், நேரம் இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் தேவையில்லாத மற்றவர்களுடைய மினிஸ்ட்ரியில் தலையிடக்கூடாது.
இன்னொருத்தருடைய ஊழியத்துல நானோ நீங்களோ தலையிடுவோமானால் அது ரூயின்ட் ஆகும். சாரி டு சே, உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே செய்யுங்கள். You should not go other man's ministry. இன்னைக்கு அநேகர் இன்னொருத்தருடைய ஊழியத்தை அப்படியே இழுத்து பறித்தபடினாலே the church is under the எப்படி சொல்ல church was broken. சபை உடையுது. ஏன் சபை உடையுது? என் ஊழியத்தை, என்னுடைய லைஃப்பை, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நான் பார்த்துட்டு இருந்தா ஊழியம் உடையாது. அந்த தலைமைத்துவத்துக்கு, அந்த லீடர்ஷிப்புக்குள்ள போகும்பொழுது அந்த சபை உடையும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமுவேல் தான் பலி செலுத்தான். பிரீஸ்ட் வேலை பிரீஸ்ட் தான் செய்யணும். கிங்ஷிப், அந்த தலைவன், அந்த ராஜா நாட்டை பாதுகாக்கணும். இவன் போய் கிங்ஷிப்பை விட்டுட்டு பிரீஸ்ட் வேலையை தலையிட்டான். உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட காரியத்தில் இருந்தால் மினிஸ்ட்ரி இஸ் அண்டர் த பிளட் ஆஃப் ஜீசஸ். இன்னைக்கு ஏன் அநேக ஊழியங்கள் உடைந்து தாறுமாறாக போவதற்கு காரணங்களில் ஒன்று உண்டானால், துணிந்து அந்த லீடர்ஷிப்பை நம்ம டேம்பர் பண்ணுவோமானால், நல்லா கவனிங்க, இவன் ஒரு லீடர். யாரு? சவுல் ஒரு லீடர். கிங் சால் இஸ் அ ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல். அவன் முதல் ராஜா இஸ்ரேல்ல. அவன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு வெளியில பிரீஸ்டுடைய காரியத்துக்கு அந்த தலையிட்டான். பலி செலுத்துவதில் தலையிடுறான். அப்படியானால் தனக்கடாத விஷயம். இன்னைக்கு அநேக ஊழியங்கள் உடைவதற்கு காரணங்களில் ஒன்று. எத்தனையோ இருக்கும், அல்ல எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் நாம் போய் ஒரு லீடர்ஷிப்ல தலையிட்டு, அந்த ஒருத்தர் சொன்னாரு, ஒரு சபையில எவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க, நிறைய பேர். திஸ் இஸ் மை சர்ச்னாரு. அது எவ்வளோ பேர் கேட்டீங்கன்னு தெரியாது. திஸ் இஸ் மை சர்ச், என் சபைன்னு சொல்லி நாம் எதுவுமே எடுக்க முடியாது. உலகம் முழுவதும் எல்லாமே கர்த்தருடைய சபை தான். இந்த சவுல் இந்த காலை வேளையிலே ஒரு வார்னிங் ஃபார் மீ, வார்னிங் ஃபார் யூ, வார்னிங் ஃபார் ஆல். அவன் இருதயம் துணிகரம் கொண்டது. அந்த துணிந்து சர்வாங்க பலியை செலுத்தினேன் என்றான். ஆனால் யோசித்து பாருங்கள், பிரீஸ்ட் வேலையை பிரீஸ்ட் செய்யணும், கிங்ஷிப் வேலையை கிங்ஷிப் செய்யணும். இன்னைக்கு அநேகர் அப்படி செய்யல. அவர் என்ன ஊழியம் செய்யுது, நான் போய் செய்கிறேன், என் இஷ்டம், என்னுடையது என்று சொல்லி மை சர்ச் என்று நீங்கள் அறிக்கையிட்டால் அதோடைய பலனை, விளைவை அவங்க மட்டும் அனுபவிக்காமல் அநேகருடைய கண்களுக்கு அது உடைந்து தெரிக்கிறது போல நம்முடைய மாம்ச கண்களிலே நாம் அதை காணுவோம். இந்த துணிந்து செஞ்சதை இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் விட்னஸ். நாட் ஓன்லி சாமுவேல், நாட் ஓன்லி சால். சவுலுடைய குடும்பம் மட்டும் அதை பார்க்கல, ஹோல் இஸ்ரேல் ஹஸ் சீன். இஸ்ரேல் முழுவதும் பார்த்தது. அவன் துணிந்து செய்தான், துணிகரம் கொண்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு அன்பார்டனபிள் சின். ஃபைனலா அதே சவுல பார்த்தீங்கன்னா he committed suicide. கடைசி அதிகாரத்தில் இருக்கிறது. அது உள்ள நான் ரொம்ப ஆழமாக போல. நான் கமிட்டட் சூசைட். அவன் தாவீதை கொலை செய்ய அவன் 3 times he attempt 3 times அவன் அட்டம் பண்ணான் தாவீதை கொலை செய்வதற்கு. ஏன்? தனக்கு அடுத்தது இவன் வந்துருவான். அதுபோல கர்த்தருடைய விஷயத்திலே நீங்களும் நானும் தலையிடாமல் இருப்பதற்கு என்னுடைய இருதயம், உங்களுடைய இருதயம் துணிகரம் கொள்ளாமல் கர்த்தர் நம்மை வேலையடைத்து காப்பாராக. அன்பார்டனபிள் சின். சவுலுக்கு அது மன்னிப்பே கிடைக்கல. அதனாலே தடுமாறி காலத்திலே அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ இடத்திலே ஓடினான். ஒரு மந்திரம் செய்கிற விச் டாக்டர்
அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ கிட்ட அவன் ஓடினான். ஏன்? The Lord was departed from him. கர்த்தர் அவனை விட்டு விலகினார். பொல்லாத ஆவி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்? காரணம் என்ன? அன்பார்டனபிள் sin. தனக்கடாத விஷயத்துல தலையிட்டு அந்த காரியத்தை செய்தபடினாலே அவனுக்கு ஜீவகாலம் முழுவதும் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை. மூன்றாவதாக கிங் ஹெரட். நியூ டெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா மார்க் 6:20 வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம், மார்க் 6:20. மார்க் 6ஆம் அதிகாரம், நேரமில்லை, நான் முடிக்க போகிறேன். 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். அது என்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்வதை கேட்டு வந்தான். Herod was fearful because of John. King Herod. அதாவது அந்த ராஜா யோவான் ஸ்நானனுக்கு பயந்து இருந்தான். ஏன்? அவனுடைய சீக்ரெட் எல்லாம் இவன் வந்து ரிவீல் பண்றான். He was in the wilderness. He is not in the palace. He was in the wilderness. வனாந்தரத்தில் இருந்து அவன் எச்சரிக்கை அவன் சொல்லுகிறான். நமக்கு சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய லைஃப்பை குறித்து அவன் சொல்லுறான். அவனுடைய இல்லீகல் லைஃப் ஒழுங்கற்ற நியாயமற்ற ஒரு ஜீவியம். அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போக விரும்பவில்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை நீங்கள் அதை படித்து பாருங்கள். லூக்கா 13. யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது. இருங்க வசனம் என்ன? 18. வாசிங்க. நான் வேணான்னு பார்த்தேன். வாசிங்க. யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலிலே வைத்திருந்தான். கவனிங்கள். He was very troublesome about voice of God. He was very troublesome about voice of God. கர்த்தருடைய சத்தத்தை குறித்து அவனுக்கு வந்து அப்படியே ட்ரபிள்ல இருந்தான், கலக்கத்தில் இருந்தான். யோவான், அந்த வசனத்தை வாசிச்சுட்டீங்க, வாசிங்க, தப்பு ஒன்றும் இல்லை. யோவான் 6:18. யோவான் ஏரோதை நோக்கி யாரு? He was in the wilderness. அவன் வனாந்தரத்துல கூப்பிடுன்னு சத்தமா வாய்ஸ் ஆஃப் த வில்டர்னஸ் ஆகியிருந்தான். அவன் ராஜாவை பார்த்து சொல்றான். வாசியுங்கள். யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று சொன்னது நிமித்தம். நியாயம் அல்ல சொன்னது நிமித்தம். சொன்னது நிமித்தம். அதாவது இவனை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும்னு பாக்குறான். அதுதான் அவனை பிடிச்சி காவலில் வைக்கிறான். அதான் நடந்தது. ஆனால் கர்த்தர் யோவான் ஸ்நானனை கொண்டு எச்சரித்த பொழுது அவனுடைய ஒரு இல்லீகல் லைஃப் சொல்லலாம். இல்லீகல் ஒய்ஃப்னு சொல்றதை காட்டினா அதான் சென்டென்ஸை மாற்றி 17 இதில் இருக்குது. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட பொழுது. அதான் அர்த்தம். அவனுடைய லைஃபே ஒரு ப்ராப்பர் லைஃப் இல்லை, ஒரு மாதிரி இல்லீகலாகவே காணப்பட்டது. ஒரு அதனாலே அந்த இடத்துல அந்த கிங் ஹேரட் அவனும் அன்பார்டனபிள் சின்ல போய் மாட்டிக்கிட்டான். 3 ராஜாக்கள், கிங் ஃபேரோ, 2வது கிங் சால், கிங் ஹேரட். இந்த 3 பேரும் 3 விதம். இவன் வந்து பிடிவாதம் அல்லது பெருமைக்கு தேவன் எழுத்து நிற்கிறார், பெருமையாக இருந்தான். யார்? இந்த ஃபேரோ. 2வது இவன் வந்து துணிகரம் கொண்டான், பர்சம்ஷுவஸ், ரொம்ப துணிகரம் கொண்டான். துணிகரம் கொண்டு எதுவும் செய்யாமல் இருக்க உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. தனக்கடாத வழக்கில் தலையிடக்கூடாது. This is not my matter, this is not my ministry, I don't want this and that. If God gives, let him give. அப்படி இருப்போமானால் கர்த்தர் உங்களையும் என்னையும் இரத்தத்தாலம் மூடிக்கொள்வார். இல்லாவிட்டால் கர்த்தருடைய சிற்றைக்குள்ளே நீங்களும் நானும் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. அண்டர்நீத் பாயிண்ட் என்ன?
அன்பார்டனபிள் சின். துணிகரம் கொண்டு பலி செலுத்தினா அது மன்னிக்க முடியாத ஒரு பாவம் அது. மூன்றாவது கிங் ஹெரட், அவனுடைய லைஃபே ஒரு கொஸ்டினபிள், அதுவும் அன்பார்டனபிள் சின். இப்போ வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினால், ஆமென், ஹல்லேலூயா, வாசிங்க, ஹல்லேலூயா, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். மனுஷகுமாரனுக்கு விரோதமா சொல்லிட்டா மன்னிக்கப்படும். மன்னிக்கப்படும். ஒரு சாய்ஸ் இருக்குது. நான் அதுக்குள்ள போல, அடுத்தது வாசிங்க. எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால், பரிசுத்த ஆவிக்கு விரோதமா, அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருந்தாரு. அவ்வப்பொழுது கிரியை செய்தபடினாலே அந்த சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் பார்வோனும் கீழ்ப்படியில, சவுலும் கீழ்ப்படியில, கிங் ஹெரட் 3 ராஜாக்கள் கீழ்ப்படியில. அதனால்தான் இதை நான் அன்பார்டனபிள் சின் என்று நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் இதிலிருந்து உங்களையும் என்னையும் விலக்கி பாதுகாத்து நம்முடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் நம்முடைய பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப் எல்லாவற்றையும் இரத்தத்தால மூடிக்கொள்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, ராமின் ஞாரா ஞாரா ஞாரம் லஸல்லா to the cross where thou wert thine. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. அன்பின் பிதாவே, அன்பார்டனபிள் சின் என்ற தலைப்பிலே பேசக்கூடிய கிருபையை கொடுத்து பாடியான நாங்களும் அதிலே கவனமாய் இருக்க, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் தங்களை யோசித்து நிதானிக்க எல்லாருக்கும் வேண்டிய கிருபையும் நேரத்தையும் பக்குவத்தையும் கொடுத்து உம்மை போல மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.